இது ஒரு வேலை பண்ணுறதுக்கு நான் ஒரு தொட்டியில் விட்டா, அந்த ஸ்னைல்ஸ் என்ன பண்ணுது பாருங்க. இது என்ன பண்ணுது, ஆல்கேவை சாப்பிட இதை நான் விட்டேன். இது என்ன பண்ணுச்சு, ஆல்கேவை சாப்பிட்டுட்டு இது போடுற வேஸ்ட் இருக்குது பாருங்க. ஐயோ, அந்த குட்டிங்க கூட இவ்வளோ வேஸ்ட்டு போடாது போல், இதுங்க இவ்வளோ வேஸ்ட்டு போடுதுங்க. அப்படி ஒரு வேஸ்ட்டு போடுதுங்க. இதுங்க போடுற வேஸ்ட்டில் வந்து குட்டிங்களே தெரியலங்க ஒரு லெவலுக்கு அப்புறம் தான் சரி என்ன பண்ணேன், சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டில் மணி பிளான்ட்ஸ் இருந்தது. அந்த மணி பிளான்ட்ஸை ஆட் பண்ணேன். ஆட் பண்ணதில் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேஸ்டேஜ்லேருந்து அதை எடுத்துக்கிட்டு இது வளர ஆரம்பிச்சிது. தயவு செஞ்சு நீங்கள் ஸ்னெயில்ஸ் போடுறீங்க, ஆல்கேவெல்லாம் சாப்பிட்றோம், ஸ்னெயில்ஸ் போடலாம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா, அது போடுற வேஸ்ட்டு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அது போடுற வேஸ்ட் வந்து நீங்கள் பிளான்ஸ் கண்டிப்பாக வைக்கணுங்க. பிளான்ஸ் கண்டிப்பாக வச்சுருங்க. பிளான்ஸ் வைக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு வேலைலாம் வந்து டபுளாக ஆகிடுங்க. சரிங்களா? நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதாவது ப்ரீட் பண்ண முடியாதுன்னு இல்லை, பிளான்ஸ் இல்லாமையும் குட்டிங்க வளர்க்கலாம். பட் நீங்கள் பிளான்ஸ் போடும்போது உங்களுடைய ஒர்க்கு கம்மியாகிடும். வாட்டர் சேஞ்சிங் நீங்கள் வந்து 2-3 வீக்ஸ் ஒன்ஸ் நீங்கள் பண்ணலாம். ரொம்ப அது பாதி வேலையை குறைச்சிடும். அந்த மாதிரி நிறையா அட்வான்டேஜ்லாம் இருக்குங்க. ரொம்ப நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்லாம் ரொம்ப கம்மியாகிடும். இங்கே பாருங்கள், இது வந்து ரொம்ப சின்ன குட்டிங்க. தெரியுதா தெரில, இதில் ஒரு ஆல்ஃபா ஒன்று இருக்குது, அது பெருசாக இருக்குது. இன்னொன்று சின்னது ஒன்று இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா தெரியல, ஒயிட் டாட் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். அங்கே கீழே இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் ஒன்று இருக்குது, இங்கே கீழேயும் ஒன்று இருக்குது. தெரியல உங்களுக்கு. இதிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்டர் சேஞ்சிங்காக நீங்கள் ஊற்றலாம் முடியாது. நீங்கள் ஓஸ் பைப்பு மூலிமா தான் எடுக்கணும், ஓஸ் பைப்பு மூலிமா தான் விடணும். அப்படி தான் நீங்கள் வாட்டர் சேஞ்சிங் பண்ணணும். நீங்கள் இதில் பாருங்கள், ஸ்னைல்ஸ் போட்டுருக்கோம் பாருங்கள். ஸ்னைல்ஸ் பாருங்கள். இந்த ஸ்னைல்ஸ் எல்லாம் நீங்கள் அதோடைய வேஸ்ட்டு பாருங்கள், ஒரு மாதிரி நீட்டாக ஒரு மாதிரி வார்ம்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். அதான் வந்து அதோடைய வேஸ்டேஜ். சாரி, எனக்கு கொஞ்சம் வாய் திக்கும், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோடைய வேஸ்டேஜ் அதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணோன்னா நீங்கள் பிளான்ஸ் நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணுங்க. பிளான்ஸ் போடணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம்.